நெல்லில் மனிதர்க்கு நேர்ந்து வரலாகி செல்வத்து செல்ல சிறுத்தரும் சென்றகளே வாழ்ந்தது சிந்துகளை நெய்தெழுந்து என்னை கூட சென்று பாட வைத்த பெண்களே வாழ்ந்தது என்னுடைய இரவு திறமைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியன் அவர்களை வணங்கி தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விதத்தை திருமலைவர் தமிழக தங்கமாதிரி நட்டா அவர்களை வணங்கி சேரிங்கநல்லூர் பெரும் பொறுப்பாளர் உயர்திரு மா. சுந்தரபாபு அண்ணன் அவர்களே, தலைமைத்துறை பேச்சாளர் உயர்திரு பவானி கண்ணன் அவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த பெயரை உச்சரித்தால் இளைஞர்களிலே எந்த நம்பிக்கை பிறக்கிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் இளைஞர்களிலே கண்டு இன்றைக்கு திராவிட பேரரசனுடைய தலைமையிலும் நம்முடைய இடவரசன் தலைமையிலும் மக்களாட்சியாக மக்களுக்கான ஆட்சியாக விருதெடுக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி நம்முடைய தமிழ் மொழி ஒரு பழமையான மொழியோ அது இன்றைக்கும் இளமையுடனும் புதுமையுடனும் இருக்கிறது. அதே போல பழமை வாய்ந்த ஒரு அரசியல் இயக்கம் இன்றைக்கும் சிறப்புகள் ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல களத்துக்கு வந்து திராவிட அரசியல் இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு தன் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிப்பதோடு அவர்களுக்கு எதிரான குரல் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுக்கு முன்னாடியும் ஆட்சியில இதுக்கு முன்னாடியே இந்த முதலமைச்சர் வந்து சென்னையில மழை வந்ததோடு உட்கார்ந்து மக்களை பார்க்காம இப்படியும் அரசியல் நடந்து இருக்கிறார்கள். இப்ப சென்னையில வந்தப்ப வெள்ளத்துல வந்து மக்களை பார்க்கல, நீங்களும் நிலம் பார்க்கல, எந்த நிலப்பட்ட உரிமைகளையும் கொடுக்கல. ஆனால் வெள்ளாக கழித்து ஒரு பெண் அடிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் நடந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இதனையெல்லாம் தடுத்துவிட்டு இவர்களுக்கு அப்பாற்பட்ட அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளத்தை ஆரம்பிச்சது என்ன, நம்முடைய இளம் தலைவர் சிவபாக்கம் திருவள்ளுவர் சட்டமன்ற உறுப்பினரான பதவியேற்றவுடன் அந்த பகுதி மக்களே சென்று பார்க்க முடியாத அளவிற்கு இருந்த எதிர் கைப்பிடத்திற்கு தான் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி அறையின் நேரத்தில் அவர்களுடைய தலைவரத்தை மாற்றி எழுதும் காட்டியவர் நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு இன்றைக்கு தலைவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்கோம். ஒரு முதலமைச்சர் அப்படின்னா, ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னா அவர்களெல்லாம் நம்ம டிவிலாம் பார்க்க முடியும். அவர்களே தலைமைச் செயலர்களெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் மாற்றி மக்களோட மக்களாக இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறார்கள். இன்றைக்கு சேத்தாக்கம் திருவள்ளுவர் மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தனி மக்களும் செய்தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு மக்களுடைய வீட்டிற்கும் வந்ததால் அந்த விடயம் இருக்கிறார். மக்களோட மக்களாக இருக்கின்ற ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், அது நம்மளுடைய திராவிட பேரரசரும் நம்முடைய முதலமைச்சரும் கலைஞர்களுடைய விளையாட்டுகள் என்பது தமிழ்நாட்டு திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி வளர்த்து வருகிறார். நம்முடைய திராவிட பேரரசர் ஆட்சிக்கு எதிர்த்து 7 ஆண்டு காலத்தில் தலைசிறந்த முதலமைச்சர்களின் பட்டியலில் விருதுக்கு எதிர்த்தவர் நம்முடைய திராவிட பேரரசர். அந்த விருது சொன்னவரை கொரோனா காலகட்டத்துல நம்ம திமுகவே ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு முன்னாடி வேற ஒரு அரசியல் கட்சி ஆட்சி நடந்துச்சு. அந்த கட்சி ஆட்சியில நம்ம படுக்கை வசதி இல்லை, ஆட்சிக்கு இல்லை, கொரோனா நோயாளிகள் மருத்துவ மனையில படுக்கைக்கு ஜனம் இல்லாம வெளியில நின்றுட்டு இருந்த அவலம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. 144 கடவுளை போட்டாங்க. யாரும் வெளியில போவதில்லை, வேலைக்கெல்லாம் போவதில்லை. அவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உரிமைகளை 4000 ரூபாய் பெருமாள் சொல்லி அவர்கள் முதலமைச்சர் சொன்னார்கள். அப்போ இதற்கு முன்னாடி முதலமைச்சர் என்ன பண்ணாரு தெரியுமா, கஜானாவில் காசு இல்லைங்க, மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்க அதனால் விரும்பவில்லை. அப்போது நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னார், இந்த நாள தேர்தல் வந்துடும், நான் ஆட்சிக்கு வருவேன், என்னுடைய மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நான் விளக்கம் சொல்லி அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்து சென்னடந்து 4000 ரூபாய் மக்களுடைய விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய திராவிட பேரரசர். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களின் தேடி வளர்ப்பிடம், 4 இடங்கள், நம்மளுக்காக 48 இலவச பேருந்து சேவையினர் திராவிட பேரரசர் கொண்டு வந்த திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். இதை விட ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, கொரோனா காலகட்டத்தில்